வணக்கம். பூஜை அறையை மூடும்போது தயவு செய்து இந்த விஷயத்தை மட்டும் செய்ய மறக்காதீங்க. பூஜை அறையை மூடும்போது தீபங்களை அணைத்து விட வேண்டும். அணைத்தால்தான் மறுநாள் காலையில் தீபம் ஏற்ற இயலும். இல்லையெனில் தினம் தினம் காலையில் தீபம் ஏற்றும் சம்பிரதாயம் அற்றுப்போகும். அனுதினமும் காலையிலும் மாலையிலும் தீபம் ஏற்ற வேண்டும் என்று இருக்கும்போது நிரந்தர தீபாவளிக்கு இடமில்லாமல் போவதை தெரிந்து கொள்ள வேண்டும். பக்தி மேலிட்டால் நந்தா தீபம் அணையா விளக்கு ஏற்றுகிறேன் என்ற தனிப்பட்டவரின் சிந்தனையை விதியாக மாற்றக்கூடாது. விளக்கை சுத்தம் செய்து புது திரி போட்டு விளக்கேற்றுவது சிறப்பு. அணையா விளக்கு வீட்டுக்கு நல்லது என்பது தங்கள் கணிப்பு. எல்லோரது சிந்தனையும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்றில்லை. சாஸ்திரத்தை மீறி நமது சிந்தனைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது சரியில்லை. கோயில்களில் கூட கற்ப கிரகத்தின் கதவை திறக்க ஒரு மந்திரம், தீபம் ஏற்ற ஒரு மந்திரம், நிர்மால்யத்தை விளக்க ஒரு மந்திரம், அபிஷேகத்துக்கு ஒரு மந்திரம் என்ற நடைமுறை உண்டு. கற்ப கிரகத்திலும் அணையா விளக்கு இருந்தால் கோயிலுக்கு நல்லது தானே என்று சொல்லலாமா? சௌமியம் பிரகாசனுக்கு விளக்கு எதற்கு? நாம் அவனை தரிசிக்க விளக்கு வேண்டும். மேலும் அணையா விளக்கு எதிர்பாராமல் அணைந்துவிட்டால் வீணாக மன நெருடலை சந்திக்க வேண்டி வரும். எதிர்பாராமல் விளக்கு தீபம் பற்றி கொண்டு பூஜை அறையும் பாதிப்புக்கு உள்ளானால் அதுவும் அபசகுணம். ஆகையால் நமது ஆசையை நிறைவேற்ற எண்ணும்போது ஆராய்ந்து செயல்பட வேண்டும். சாஸ்திரத்தை கடைபிடித்தால் அவசாரம் இருக்காது. மேலும் விவரங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.